அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நபிமொழி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது நல்ல வெண்மை நிற ஆடை அணிந்த, தலைமுடி நல்ல கருத்த நிற முடியுடன் ஒருவர் வந்தார். அவரது முகத்தில் ஒரு சிறிதளவு பயணக்கலைப்பு கூட தெரியவில்லை. இதற்கு முன்பு நாங்கள் அவரை கண்டதும் இல்லை. வந்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் அமர்ந்து தனது 2 முட்டுக்கால்களையும் அவர்களின் முட்டுக்கால்களோடு இணைத்து தனது 2 கைகளையும் தன் தொடையின் மீது வைத்து அமர்ந்தார். பின்பு, முஹம்மது, இஸ்லாம் என்றால் என்ன என்று எனக்கு கூறுங்கள் என்று கேட்டார். இஸ்லாம் என்பது அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை, நிச்சயமாக முஹம்மது அல்லாஹ்வின் தூதராவார் என்று நீர் சாட்சி கூறுவதும், தொழுகையை நீர் பேணுவதும், பொருள் வரி ஜக்காத்தை கொடுப்பதும், ரமலான் மாதத்தில் நோன்புகள் நோற்பதும், பயணம் செல்ல நீ சக்தி பெற்றிருந்தால் கஅபத்துல்லா சென்று ஹஜ் செய்வதும் ஆகும் என்று கூறினார்கள். நீர் உண்மை கூறினீர் என்று வந்தவர் கூறினார். கேள்வி கேட்பவரே அதை உண்மைப்படுத்தது கண்டு நாங்கள் ஆச்சரியம் அடைந்தோம். ஈமான் பற்றி எனக்கு கூறுங்கள் என்று வந்தவர் கேட்டார். அல்லாஹ்வை, அவனது வானவர்களை, அவனது வேதங்களை, அவனது தூதர்களை மற்றும் மறுமை நாளை நீர் நம்ப வேண்டும். நன்மை தின்மை இறைவனிடமிருந்தே ஏற்படுகிறது என்ற விதியை நீ நம்ப வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீர் உண்மை கூறினீர் என்று வந்தவர் கூறினார். இஹ்சான் பற்றி எனக்கு கூறுங்கள் என்று வந்தவர் கேட்டார். அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல வணங்க வேண்டும். நீ பார்க்கவில்லை என்றால் உன்னை அவன் பார்க்கின்றான் என்பது போல் நீர் அவனை வணங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறுமை நாள் பற்றி எனக்கு கூறுகள் என்று வந்தவர் கேட்டார். இது பற்றி கேட்கப்பட்டவர் கேட்பவரை விட மிக அறிந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதன் அடையாளங்கள் பற்றி எனக்கு கூறுங்கள் என்று வந்தவர் கேட்டார். அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள், காலில் செருப்பு அணியாதவன், அரைகுறை ஆடை அணிந்தவன், ஏழை, ஆடு மேய்ப்பவன் என இவர்கள் பெரிய கட்டிடம் கட்டுவதில் உயர்வார்கள் என்று கூறினார்கள். வந்தவர் பின்பு சென்று விட்டார். சிறிது நேரம் அங்கேயே இருந்தேன். பின்பு, உமரே, இப்பொழுது வந்து கேள்வி கேட்பவர் பற்றி நீர் அறிவீரா என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவையும் அவனது தூதருமே மிக அறிந்தவர்கள் என்று நான் கூறினேன். இவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்கள் மார்க்க செயல்களை உங்களுக்கு கற்றுத்தர உங்களிடம் வந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம் 8. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் என்றால் என்ன என்பது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான வரையில் நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்ற இனிய மார்க்கத்தை பற்றி நாம் மேலும் மேலும் அறிந்து கொண்டு அவ்வாறே நாமும் நடந்து நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு வெற்றியையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு நபிமொழியில் சந்திப்போமா? உங்கள் அஹமத்.